ஆபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மது வராங்க, கூட லாவண்யாவும் வராங்க. அப்போ மது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ராகவ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கை விற்கிறாங்க. அபி அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. அபி, உங்களுக்கு சேர்த்தா நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அது வேஸ்ட்டாக போய்டும், நான் அதுவே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன இது எல்லாம் புதுசாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்கே, மனசு கஷ்டமாக இருக்கே, இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அதை லாவண்யா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா? அப்படி தான் இருக்கும், ஏன் தெரியுமா, எனக்கும் அப்படி தான் கஷ்டமாக இருந்தது. உனக்கு ஒன்று தெரியுமா, வருங்கால பொண்டாட்டி மது சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ராகவ் சமைச்சு கொண்டு வர சொல்லியிருக்கான். ஆனால் நீ விட்டுட்டு போகிறவ, உன்னோட சமையல் வேண்டான்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே அபிக்கு கோவமாக வருது. இங்கே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் எதுக்கு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, உங்களோட பிஸ்னஸ் நிறைய இருக்கும், அதை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, நல்லா தெரிஞ்சுக்கோ, ராகவ் எப்படி தெரியுமா, கண்டிப்பாக மதுவை தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. சரி, நடக்கிறது நடக்கட்டும், ஒரு சில காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நான் வந்து நடத்தி வைக்க போகிறேன், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. லாவண்யா அங்கேருந்து போகிறாங்க. வீட்டில் உட்காந்துட்ருக்காரு, அப்படியே ரூமில் உட்காந்துட்டு லேப்டாப்பை பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து வராங்க அபி. என்ன அபி இவ்வளோ லேட் ஆகிடுச்சி அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஆமாம்மா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி, ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. இல்லை அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அபி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்கிட்ட வா, என்கிட்ட பேசணுமா? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு போயிட்டு அபி தூங்குறாங்க. அப்படியே எழுந்துக்கிறாங்க. சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி. இல்லை அபி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, நான் கல்யாணம் பண்ணிட்டோம், நீ அதுக்கப்புறம் நீ ஒரு வாழ்க்கை அமைச்சிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன பேசுகிறீங்க, வாழ்க்கை அமைச்சிப்பேனா? ஆமாம், அதுக்கப்புறம் எனக்கு லைஃப் இல்லையா என்ன? கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப்பை நான் அமைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அடி பாவி, என்னை விட்டுட்டு போகிறேன்ற எண்ணமே இல்லாமல் நீ வாழ்க்கையை அமைச்சிப்பியா, என்கிட்டயே நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே யோசிக்கிறாரு. ஆமாம், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆனால் கல்யாண வாழ்க்கைன்றது இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பாய் கடையை வாங்க போகிறாரு, அப்புறம் நிறைய பிஸ்னஸ், நிறைய அதில் நான் சாதிக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. ராகவ் எதுவுமே பேசுறதில்ல, அப்படியே அமைதியாக இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோடி, நீ தாண்டி என் மனசு முழுக்க இருக்க, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாண்டி, ஏன்டி இப்படி கட்டாயப்படுத்தி எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. இந்த கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு எதுக்காக நீ இப்படி இந்த கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. வீட்டில் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அபியோட அம்மா, அப்பா, அத்தை எல்லாருமே சாப்பிடவே இல்லை, இட்லி அப்படியே இருக்குது, சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அக்கா வேணாங்க்கா, எனக்கு சாப்பிடவே பிடிக்கலக்கா, நாளைக்கு என்னோடய மாப்பிள்ளைக்கு கல்யாணம், நாம் எல்லாம் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. போய் தானே ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும், வேறு வழியே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அக்கா எப்படிக்கா போகிறது, அபியை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அபியோட அம்மா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, அவள் தான் காரணத்தை சொல்லிட்டா, இல்லை இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே அபியோட அம்மாவுக்கு கோவமாக வருது. நீங்கள் தான் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, வாழ விட்டியா, அதே மாதிரி என் பொண்ணை உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இப்படி நெருப்பள்ளி நெஞ்சில் போடுற மாதிரி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அக்காக்கா அழாதக்கா, அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டாக்கா அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. ஐயோ, நான் தெரியாமல் பேசிட்டேன், நீங்கள் தான் இந்த வீட்டோட அம்மா மாதிரி ஏதோ ஒரு மாதிரி டென்ஷனில் பேசிட்டேன், நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துன்னு தானே இருக்கேன், அதே மாதிரி கஷ்டம் என் பொண்ணும் படணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அபியோட அம்மா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரி விடு, நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும், போய் தான் ஆகணும் அந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே அந்த கல்யாணத்துக்கு எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்படியே போகிறாங்க. போனோடனே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே பார்க்குறாங்க. ராகவ் அப்படியே மனமடையில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ யோசிக்கிறாரு, அபி இப்போ கூட டைம் இருக்குது, தயவு செய்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து அபி, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அபி, தயவு செய்து வேண்டாம் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. சுற்றி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, இப்போ கூட இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே அபிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அபி சொல்கிற பேச்சை கேட்கவே இல்லை. மது கல்யாணம் பண்ண மாதிரி எல்லாமே ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. எட்டி வெளியவே பார்க்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க ரொம்ப நேரமாக. மது பார்க்கும்போது அங்கேருந்து விமல் வராரு. வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மது, நீ எப்போ வருவேன், நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க. மது, நீ உயிரோடு இருக்கியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நான் உன்னையே தான் நினச்சிட்டு இருந்தேன், நீ இறந்ததா சொன்னாங்க, அப்போ கூட உன்னை என்னால் மறக்கவே முடியல, வேறு ஒரு பொண்ணை என்னால் கல்யாணம் பண்ணவே முடியல, எங்கள் வீட்டில் எவ்வளவோ கட்டாயப்படுத்தினாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, உன்னை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு விமல் சொல்கிறாரு. இங்கே பாரு விமல், நீ சொல்கிற எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரியும், நான் இறந்ததா நினச்சும்
நினச்சும் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்க. அந்த அளவுக்கு நீ என்னை லவ் பண்ணியிருக்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ராகவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அபி நினச்சாங்க. அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடக்குது. ஆனால் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு விமல் கிட்ட கேட்குறாங்க. அதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வர மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மது நீ தான் எனக்கு எல்லாமே, கண்டிப்பாக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விமல் சொல்கிறார். அதை கேட்டோன்னே மது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு விமல், இந்த கல்யாணம் கண்டிப்பாக இப்போ தடுத்து நிறுத்தணும். நிறுத்திட்டு நாம் 2 பேருமே போயிட்டு ராகவ் அபி முன்னாடி நின்றுட்டு சொல்லணும், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். அபி நீங்களே ராகவை கல்யாணம் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக ராகவ் உங்களுக்காக தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு மது சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விமல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி மது, நீ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அபி கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்துக்கிட்டு அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. அபியோட அம்மா அப்பா 2 பேருமே அபியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு அபி, நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னோட வாழ்க்கை இது போனால் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா, உங்ககிட்ட தான் நான் காரணம் சொன்னேன்ல ஏற்கனவே, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க, அவங்கள பிரிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, அப்போ கூட என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. உடனே அவங்க அத்தை சொல்கிறாங்க, இங்கே பாரடி, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் தான் இந்த வீட்டில் வாழா வெட்டியாக உட்காந்துட்ருக்கேன், அதே மாதிரி நீயும் வரணுமா? உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எவ்வளோ வலியும் எவ்வளோ கஷ்டமும் அனுபவிச்சேன்னு தெரியும்ல, நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், அந்த வலியும் கஷ்டமும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது, என் மேலே நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, அதனால தான் நடக்குது. நான் ஒன்றும் சும்மாலாம் இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ்ஸு, அப்பா வேறு பாய் கடை வாங்க போகிறாரு, இது எல்லாமே நான் பிஸ்னஸில் நல்ல ஒரு லெவலில் வருவேன், எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சிப்பேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்னடி பேசுகிற, பிஸ்னஸில் முன்னேறதுலாம் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதா, புருஷன் பொண்டாட்டி குடும்பம் அப்படின்னு இருக்கணும், அதுதான் முதல்ல நல்ல ஒரு வெற்றி தெரியுமா? அதை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கேட்குறாங்க. அம்மா, நான் வேறு என்னம்மா பண்ண முடியும், என்னோட கல்யாண வாழ்க்கை ஒரு வாட்டி தான், அது முடிஞ்சிடுச்சு, இனிமேல் என்னால் எதுவுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. என்ன அபி, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ நினச்சா இப்போ கூட இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் அபி, தயவு செய்து இந்த கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே கெஞ்சுறாங்க. இல்லை, யார் சொன்னாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அபி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கும் மேலே அந்த கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப அப்படியே அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டியும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு அபி, இந்த கல்யாணத்தை தயவு செய்து தடுத்து நிறுத்திட்டு, இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு எனக்கு மனசில் தெம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி புரிஞ்சுக்கோங்க பாட்டி, கண்டிப்பாக நான் எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் மனசார விரும்பியிருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லா இருக்கும். நான் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் ஒன்று, நான் போனால் கூட அடிக்கடிக்கு உங்களெலாம் வந்து பார்ப்பேன், அது அப்படியே போயிட மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபி, இங்கே பாரு, உன்னை எவ்வளோ சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கணும் தெரியுமா? கல்யாணம் எல்லாமே எதிர்பாராதான் நடந்தது, ஆனால் எனக்கு மனசுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ இந்த வீட்டு மருமகளாக வரும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போகுது, வேணாம் அபி, இப்போ கூட இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எனக்காக தயவு செய்து ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அஞ்சலியும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அபி வேண்டாம் அபி, இந்த கல்யாணம் வேண்டாம் அபி, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும், அதை யாருமே தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லா வேலையும் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ராகவ் அப்படி பார்க்குறாரு. ஏண்டி, எத்தனை பேர் சொல்கிறாங்க அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு, உனக்கு மனசே இறங்கலையா? கொஞ்சம் கூட உன் மனசில் நான் இல்லை, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோடி, உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன்றது உனக்கு கொஞ்சம் கூட புரியல, உனக்கு எவ்வளோ நான் கிஃப்ட் அனுப்புனேன், அதை பார்க்கும்போது கூட உன்னோட மனசு இறங்கலை, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே மனமடையில் உட்காந்துட்டு இருக்காரு. விமலும் மது 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாம் விமல், கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நர்ஸு மட்டும் வந்துட்டோம், அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம், அப்போ தான் நிரூபிக்க முடியும் நான் கன்சீவாக இருந்தது எல்லாமே பொய், நர்ஸு பொய்யான ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட போய் சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க, வேறு வழியே கிடையாது, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. நர்ஸ் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன விமல், டைம் ஆக போகுது, இன்னும் நர்ஸு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. மது, இங்கே பாருங்கள் மது, நீங்கள் டென்ஷனாக இருக்காதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீங்கள் எனக்கு பொண்டாட்டியாக வர போகிறீங்க, கண்டிப்பாக நான் எல்லாமே பண்ணுவேன், நான் அந்த நர்ஸு வராங்களான்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விமல் அங்கேருந்து போகிறாரு. இங்கே பாரு, கண்டிப்பாக அந்த நர்ஸை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடு சரியா, அவங்க நினச்சா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு மது சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு வரேன், நீ டென்ஷன் ஆகாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு விமல் அப்படியே வெளியே போய் எட்டி பார்க்குறாரு. அப்படி மதுவும் பார்க்குறாங்க. அபி ராகவ், நீங்கள் 2 பேர் தான் சேர்ந்து வாழணும், உங்கள் 2 பேருக்கு தான் அந்த
கடவுளே முடிவு பண்ணியிருக்காரு. அந்த கடவுள் நினச்சதை யாராலையுமே மாற்ற முடியாது. அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து ஒன்றா தான் வாழணும். அதை தடுக்க யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே முரளி நின்று கேட்குறாரு. கேட்டோடனே அப்படியே ஷாக் ஆகுறாரு. என்னது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா நீ வேண்டான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது. அங்கேருந்து வராரு, சுந்தரியை கூப்பிடுறாரு. என்ன முரளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வாங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாரு. அவங்களும் வராங்க. என்ன ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. அத்தை இங்கே என்ன தெரியுமா நடக்குது, அந்த மது என்ன தெரியுமா சொல்கிறா, ராகவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சுந்தரி ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற, மது ராகவ 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எல்லாருமே அதை தான் நினச்சிட்ருக்கோம், எதுக்காக இப்போ திடீர்னு மது கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. அதுதான் அத்தை எனக்கு எதுவும் புரியல, ஒன்றுமே தெரியல, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது ராகவுக்கு கல்யாணம் நடக்கணும், அவன் அங்கே மணமேடையில் உட்காந்துட்ருக்கான், இந்த கல்யாணம் எந்த காலத்து கொண்டும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. இப்போ கல்யாணம் எப்படி பண்ண முடியும், மது தான் கல்யாணத்தை நிறுத்த போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. நிறுத்தக்கூடாது, என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மதுக்கிட்ட அப்படியே பேசுங்க, பேசிட்டு அப்படியே அந்த ரூம் பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டு மது ரூம்குள்ளே வச்சு அப்படியே கதவை சாத்திடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அதே மாதிரி போகிறாங்க. போயிட்டு மதுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. மது உள்ளே போனோடனே அப்படியே லாக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஆண்டி கதவை திறங்க ஆண்டி, எதுக்காக லாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மது கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ கூட சுந்தரி திறக்கவே இல்லை. அப்படியே வெளியே வந்துடுறாங்க. வந்தவுடனே நான் மது அந்த ரூமில் வச்சு பூட்டிட்டேன், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ லாவணியா போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி லாவணியா வராங்க. இப்போது மது வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, உனக்கு ராகவ பிடிக்கும்ல அப்படின்னு முரளி கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க. இப்போ நீ மதுக்கு பதில் நீ தான் போகிற, மணப்பெண்ணா நீ தான் போயிட்டு ராகவ பக்கத்தில் உட்காந்து தாலி கட்டிக்கிற அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா சொல்கிறாங்க. என்ன பண்ணுற, நீ மேலே ஒரு துணியை போற்றி அப்படியே ஃபேஸை மூடிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ரெட் கலர் ஒரு ட்ரெஸ் போட்டு அப்படியே வராங்க. அப்படியே கூட்டிகிட்டு வந்து ராகவ பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டோன்னே எல்லாமே ஐயர் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி தள்ளி நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. என்ன இது சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அபி பார்த்தா மது அந்த ரூம்லேருந்து கத்திட்டு இருக்காங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே பார்க்குறாங்க. அபி ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அந்த கதவை திறக்கிறாங்க. மது அப்படியே வெளியே வராங்க. என்ன மது இங்கே நீங்கள் இருக்கீங்க, அப்போ ராகவ பக்கத்தில் பொண்ணாக உட்காந்துக்கிட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அது லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. ஐயோ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஓடி வராங்க. ராகவ தாலி எடுக்கிறாரு, கழுத்தில் கட்ட போகிறார். நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ஓடி வராங்க. அப்படியே ராகவ தாலி கட்டாமல் அப்படியே நிறுத்துறாரு. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நிமிந்து பார்த்தா மது பக்கத்தில் இருக்காங்க. பாட்டி அஞ்சலி எல்லாருமே பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன மது நீ இங்கே இருக்க, அப்போ இங்கே உட்காந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது. துணி எடுக்க சொல்கிறாங்க. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா அப்படியே திருத்தணும் முடிக்கிறாங்க. ராகவ் அப்படியே துணி எடுக்கிறாரு. பார்த்தா லாவணியா அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. ராகவ் எல்லாருமே சேர்ந்து எதுக்காகமா நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. லாவணியா எதுவுமே பேசவே இல்லை. இங்கே பாருங்கள் மது உங்களை எதுக்காக அடைச்சி வச்சாங்க, எதுக்காக நீங்கள் கத்தனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை இவங்க தான் அடைச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. யாருன்னு கேட்குறாங்க. ஆனால் மது எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் யாரும் தெரியல, என்னை உள்ளே வச்சே மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. சரி நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, நீங்கள் எதுக்காக ராகவ பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. லாவணியாவால் எதுவுமே பேச முடியல. அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. என்னம்மா நீ பண்ணுறதுலாம் நல்லா இருக்கா, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு ஆகாஷ் அனு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக லாவணியாவை திட்டுறாங்க. இதெல்லாம் சுந்தரி முரளி 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. ஐயோ லாவணியாவை நல்லா மாட்டிக்கிட்டாலே, இந்த கல்யாணமும் நடக்கலை, இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. லாவணியாவை எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்க. நீ பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு. இல்லை எனக்கு ராகவை பிடிக்கும், அதனால தான் ராகவை விட்டு கொடுக்கக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணணும்னு வந்துட்டு மணமேடையில் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ தான் மது உள்ள ரூமில் வச்சு பூட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா சொல்கிறாங்க. சரி மது நீ வந்து உட்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இல்லை அபி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன எதுக்காக நீங்கள் கல்யாணம் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தேன், அதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ராகவ மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க. நான் வந்து ராகவை கல்யாணம் பண்ணால் கூட நான் சந்தோஷமாக வாழ்வேன்னு எனக்கு தோணலை. எனக்கு ராகவ் வேண்டாம், நீங்கள் கல்யாணம் பண்ண ராகவை நீங்களே வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மது. அதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. பாட்டி அஞ்சலி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் முரளிக்கும் அந்த சுந்தரிக்கும் அப்படியே கடுப்பாகுது, அப்படியே கோவப்படுறாங்க. என்ன இந்த மது இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க.
இங்கே பாருங்கள், உங்களுக்கு ராகவ ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ராகவோட சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லா இருக்கும். உங்கள் 2 பேரை நான் இனிமேல் பிரிக்கவே மாட்டேன். உங்கள் மனசுக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் இருக்கும். பிரியணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே மாறும். கண்டிப்பாக மாறும். ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு ராகவ எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ராகவும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. இங்கே பாருமா, மது தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாள்ல, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன இது கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு நின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. உடனே ஆகாஷோட அப்பா அப்படியே பார்க்குறாரு. இல்லைங்க, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, வாயை திறக்கக்கூடாது, நீ எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரி அப்படியே அமைதியாக இருக்காங்க. முரளிக்கு மட்டும் அப்படியே கடுப்பாக இருக்குது. அப்படியே ஐயோ, இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு நினச்சா ஆனால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. லாவணி அப்படியே தள்ளி போய் நிற்கிறாங்க. இங்கே பாருமா, இந்த நல்ல நாளில் இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். உனக்கு அப்போ கல்யாணம் வந்து பிடிக்காம பண்ணோம். இப்போது உனக்கு பிடிச்சிருக்கும். நீ ராகவோட இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்க. நீ என்ன பண்ணுற, வந்து மணமடையில் உட்காரு, ராகவ் உனக்கு தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அபி எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, நான் வந்து ராகவ் பக்கத்தில் உட்காரணுமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஆமாம் அபி, நான் வந்து பெரியவங்க தானே, நான் சொன்னால் நீ கேட்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நீ ராகவ பக்கத்தில் போய் உட்காரு, இந்த கல்யாணம் நடக்கட்டும். இந்த கல்யாணமாவது நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் 2 பேரும் எப்போவுமே பிரியவே கூடாது. இந்த கோயிலில் நடக்குது, அது நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க. முரளிக்கு அவ்வளோ கோவம் வருது. அபி வாமா, வந்து மணமேடையில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அபியும் வராங்க. அப்படியே பார்க்குறாங்க, ராகவையே பார்க்குறாங்க, ராகவும் அபியே பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படி பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கும்போது தாலி கட்டு ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதே மாதிரி தாலியை கட்டுறாரு அபி கழுத்தில். அப்படியே பார்க்குறாங்க. 2 பேருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முரளிக்கு மட்டும் கோவம் தாங்கவே முடியல. அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிட்டோன்னே வீட்டுக்கு போகிறாங்க. அனு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே அஞ்சலி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டி காலில், அஞ்சலி காலில், எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அனு போய்ட்டு ஆரத்தி எல்லாமே எடுக்கிறாங்க. எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. இந்த கல்யாணம் இப்படி நடக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முரளிக்கு அப்படி கடுப்பாகுது, கோவமாக வருது. நான் என்ன நினச்சேன், இங்கே என்ன நடக்குது, என்னோட அபிக்கு அவன் மறுபடியும் தாலி கட்டியிருக்கான், அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே. இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு இருக்குது. என்னோட அபி அவ கழுத்தில் இவன் எப்படி தாலி கட்டுமா, நான் எப்படி என்னால் இதை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷனாக தானாகவே அப்படி கத்துறாரு. அப்படியே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. எப்பவும் போல், இங்கே பாருங்கம்மா, பாலும் பழமும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கிட சொல்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்குறாங்க. 2 பேருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு, இப்படி ஒரு நல்லது நடக்கணும்னு இருக்குது, அதனால தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தியா, மதுவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. இதுதான் நடக்கணும், புரியுதா? நீங்கள் 2 பேரும் உங்கள் கல்யாணன்றது பிடிக்காம நடந்திருக்கலாம், ஆனால் இப்போ கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் 2 பேரை பிரிக்கவே முடியாது. அதுவும் கோயிலில் கல்யாணம் நடந்திருக்கு, அந்த சாமி தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இதை பார்க்க தான் எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆகாஷோட அப்பாவும் சொல்கிறாரு, சூப்பர், இதுதான் நல்லது, இதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. சுந்தரியும் சொல்கிறாங்க, ஆமாம் அபி, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஆகாஷ், அனு எல்லாருமே வந்து கை கொடுக்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அபி, நான் நினச்ச மாதிரி நடந்திருக்கு. நீ எப்போவுமே ராகவோட சேர்ந்து வாழணும், அந்த கடவுளுக்கே இதுதான் பிடிச்சிருக்கு, அதனால தான் பாரு எவ்வளோ பிரச்சனை பண்ணி கடைசியில் ராகவன் கட்டில் தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. ராகவன் வந்து பால் பழம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குடிக்கிறாங்க. அதை பார்த்து அனு ஆகாஷ் 2 பேருமே சொல்கிறாங்க, என்ன வாழைப்பழத்தை வாயில் விட்டுனா அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, அப்புறமா பார்த்துக்கலாம், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அப்படியே கலாய்க்கிறாங்க. அபி ராகவ. மது அப்படியே அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அபிக்கிட்ட போய்ட்டு மது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது, நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, நான் அங்கே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக மது நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் கடைசியில் நீங்கள் எதுக்காக வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதுக்கான காரணத்தையும் மது சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி கேட்டுக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாகவே இருக்குது. அப்போ நான் நினச்சது எல்லாமே தப்பு தானா, நான் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது எல்லாமே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. மது, நீங்கள் சொன்ன காரணம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு காரணம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. எனக்கு திடீர்னு தான் தெரிஞ்சது, இது தெரிஞ்சதுனால தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சி நான் வந்தேன்
அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. இல்லைண்ணா என்னால் உங்கள் வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு மது சொல்கிறாங்க. மது எனக்கு கண்டிப்பாக தெரியாது மது, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கணும் எனக்கு தெரியாது மது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அபி பேசுகிறாங்க. இனிமேல் உங்களுக்கு தான் ராகவ் உங்ககிட்ட இருந்து யாருமே பிரிக்கவே முடியாது, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே ராகவியே பார்க்குறாங்க. ராகவும் அப்படியே அபியே பார்க்குறாங்க. 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு ராகவ் நினைக்கிறாரு, நீ தாண்டி என் பொண்டாட்டி, என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க, அது அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்க, அதனால தான் உன்னை என் கூட சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு